ஒரு காரியத்தில் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு வேலையில் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, ஒரு பணப்பிரச்சனையில் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, பிள்ளைய காரியத்தில் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மூல காரணமே அஸ்திவாரமே காத்திருக்கிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்காமல் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. அவர் சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலை வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் புது பலன் அடைஞ்சாங்க. அவர் சமூகத்தில் ஒரு டயத்தை ஒதுக்கி காத்திருக்கணும். இவ்வளோ வேலை பார்க்குறோம், எத்தனையோ இடத்துக்கு போகிறோம், எத்தனையோ இடத்துக்கு வர்றோம். ஒரு ஆள்கிட்ட பேசுனா அரை மணி நேரம் பேசுகிறோம், இன்னொரு ஆள்கிட்ட 1 மணி நேரம் பேசுகிறோம். அதுக்கெல்லாம் டைம் போயிட்டுருக்கு. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் ஒரு கண்டினியூவாக ஒரு மணி நேரமோ, ஒரு கண்டினியூவாக ஒரு அரை மணி நேரமோ தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறது கிடையாது, இருக்கிறது கிடையாது. நம்முடைய பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வைக்கணும். இன்றைக்கி மணிக்கணக்காக ஃபோனை போட்டு மனுஷன்ட்டு சொல்கிறேன், இப்படி ஆகிப்போச்சு, இப்படி வந்தேன், இப்படி போனேன், இருந்தேன், சாப்பிட்டேன், நீ சோறு கூட இன்னும் ஆக்கலை, இனிமேல் தான் உலைய வைக்க போகிறேன், என்ன சின்னேன்னு தெரில, பஸ்ஸுக்கு போனேன்னா பஸ்ஸில் உட்காந்தானா பஸ்ஸு பாதி தூரம் நின்று போச்சு, அப்புறம் திருப்பி வேறு பஸ்ஸை மாற்றி விட்டாங்களா, அப்புறம் திருப்பி இப்படி எல்லா கதையும் பேசுவோம். வாழ்வு கொடுக்குற தெய்வத்திட்ட நம்ம உட்காந்து பேசணும். நம்ம காரியங்களை ஒப்புவிக்கணும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அப்படிங்கிறார். குடும்பத்தை, வேலையை, தொழிலை, வியாபாரத்தை, பிள்ளைகளை எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் வாய்க்க பண்ணுவேன்.